தேன்கூடு. இது தித்திக்கும் வார்த்தை. மாற்றம் நம் கையில். நல்ல மாற்றம் வர வேண்டும் என்றால் நம்மை நாம் உயர்வாக மதிக்க வேண்டும். அதுபோல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கோதுமை கோதுமையா இருக்கும்போது ஒரு மதிப்பு, அது மாவா மாறும்போது ஒரு மதிப்பு, அது பிரெட்டா மாறும்போது ஒரு மதிப்பு, அதுவே சாண்ட்விச்சா மாறும்போது அதுக்கு வேற மதிப்பு. அதனுடைய மதிப்பு கூடிடும். நல்ல நகர்வு தான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதற்கு கடினமான உழைப்பு இருக்கணும். உங்களை கோதுமையாகவே பார்க்காதீங்க, அப்படியே தான் இருப்பீங்க. முன்பு இருந்தது போலவே இப்போ இருக்கிறீங்களா? உங்க சோர்வு உங்களை ஜீரோவாக்கிடும். இதுவரை நீங்க 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்கலாம். கவலைப்படாதீங்க, இன்னும் 10 வருஷம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஏசாயா 43:18-19 சொல்லுகிறது, முந்தினதை நினைக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னையிலிருந்து உங்க நேரத்தை சரியா செலவு செய்யுங்க, சரியா திட்டமிடுங்க, கடினமா உழையுங்க, தேவனையே நோக்கி பாருங்க. இந்த இடத்திலிருந்து நீங்க இருக்கிறீங்களே, இந்த இடத்திலிருந்து உங்க மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும். உங்க லெவல் வேற லெவல்ல கர்த்தர் மாத்திடுவாரு. நீங்க உங்களை வெறும் கோதுமையாகவே பார்க்காதீங்க, சரியா நகருங்க, சரியானதை நோக்கி நகருங்க. மாற்றம் உங்கள் கையில். God bless you.